வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான சேப்பக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற விடுங்க. அதில் உள்ள மண்ணெல்லாம் கரைஞ்சி தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா 2 தடவை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கிழங்கு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துகிட்டு ஒரு கிழங்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 4 பீஸு இல்லை 6 பீஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. மெலிசாக வர மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட நான் மிக்ஸ் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 மசாலா, கொஞ்சமாக மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட வெங்காயத்தாள். அது நம்ம தோட்டத்தில் இருந்தது, அதனால் அந்த வெங்காயத்தாள் எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி எண்ணெயை விட்டு நம்ம மீன் பொரிக்கிறது மாதிரி ஒவ்வொன்றா வர மாதிரி போடுங்க. மொதமாக போடக்கூடாது. மொதமாக போட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக இதுவாகிடும். அதனால் கொஞ்சமாக ஒவ்வொன்றா வர மாதிரி போட்டு இந்த மாதிரி சூப்பராக பொன்னிறமாக வறுத்து எடுத்துடுங்க. அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.